ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு கீழே இயங்குகிற ஒரு துறையிலேருந்து உங்களுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன துறைன்னு பார்த்தீங்கன்னா, டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 18/1/2025 16/2/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கரெக்ஷன் எதனா இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா 23/2/2025 27/2/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இதேமாதிரி பார்த்துங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு எக்ஸாம் வைக்கிறாங்க உங்களுக்கு. டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க, தற்காலிகமாக சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்மாக சொல்லலை. பட் ஆனால் சொல்லியிருக்க டேட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து ஏப்ரல் 20லையும், ரெண்டாவது எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட்டி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, பிஇடி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் 2025 உங்களுக்கு நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அது தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் மேனேஜர்னு பார்த்தீங்கன்னாக்கா 50,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா சிஏ, சிஎம்ஏ இந்தமாரி படிச்சிருக்கவங்க அது அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் 30,000 சம்பளம் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. அது வந்து 21 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரு, டிப்ளமோ கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியரு இவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, ட்ரிபிள் இ, பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பவர் சப்ளை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இவங்களாம் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபும் கொடுத்துருக்காங்க. அது ஸ்டார்டிங் சேலரி 16,000 கொடுத்துருக்காங்க. அதில் வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 31 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஐடிஐ படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், அப்ரண்டிஸ் எதனா முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 640 வேக்கன்சி மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிள் வருதோ அவங்க வந்து அதுக்கு பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா 18-30 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா 18-30 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா 18-33 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்கீமிங் எக்ஸாமினேஷன் ஸ்கீம்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். சிபிடினாக்கா என்னென்ன ஸ்கீம் வருது உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் வந்து ஒரு கொஷினுக்கு வந்து 1/4 மார்க்ஸ் போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டாபிக்ஸ் அந்த என்னென்ன எக்ஸாமில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் வரும் சொல்கிறான்னு சொல்லியிருக்காங்க. 100 மார்க்கு டோட்டலாக வரும் உங்களுக்கு. அதுக்காகவே மார்க் ட்ரை பண்ணி படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசி, யூஆர், எம்பிசி இந்த மாதிரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் மல்டி டாஸ்க் இருக்கவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஓபிசிலாம் பார்த்தீங்கன்னா 500 அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க. நான் ரிஃபண்டபுள் தான் இது. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் முன்னாடி தான் வந்து உங்களுக்கு ஓடிபிலேருந்து உங்களுக்கு கால் லெட்டர்லேருந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எல்லாமே அதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி மொபைல் நம்பரும் ஈமெயில் ஆக்டிவாக வச்சுருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான் சார். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோமே உங்களுக்கு இன்ஷார்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.